ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் நிலம் அல்லது வீடு வாங்க திட்டமிட்டுள்ளவர்கள் மற்றும் தங்களது சொத்துக்களை விற்க காத்திருப்பவர்களுக்கு இந்த மார்ச் மாத இறுதியில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை சந்திக்க போகிறாங்க. ஆமாங்க, வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பத்திரப்பதிவு துறையில சில அதிரடி மாற்றங்களை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அது என்னதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிலத்தின் வழிகாட்டு மதிப்பு, முத்திரை தீர்வை போன்றவற்றில் சில திருத்தங்கள் வர உள்ளதால் சொத்து பரிமாற்றம் செய்பவர்கள் தங்கள் பட்ஜெட்டில் லட்சக்கணக்கில் கூடுதல் சுமையை சுமக்க வேண்டியிருக்கும் என்ற அச்சம் நிலவுது. இது குறித்த தெளிவான விழிப்புணர்வு இல்லாதவர்கள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடுகிறது. அதாவது முக்கியமாக கடந்த சில வருடங்களாகவே மாற்றப்படாமல் இருந்த சில பகுதிகளின் வழிகாட்டு மதிப்பு நடப்பு சந்தை விதிகளுக்கு நிகராக உயர்த்த அரசு ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. இதன்படி இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள பத்திரப்பதிவு முடிப்பவர்களுக்கு பழைய கட்டணமே பொருந்தும். ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு பதிவு செய்யப்படுபவர்கள் உயர்த்தப்பட்ட புதிய வழிகாட்டு மதிப்பின் அடிப்படையில முத்திரை தீர்வை செலுத்த வேண்டியிருக்கும். இது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் சேமிப்புல மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தக்கூடும். அதனால் டோக்கன் முன்பதிவு செய்திருப்பவர்கள் நாட்களுக்குள்ள பத்திரப்பதிவை முடிப்பது லாபகரமானது. இன்னொரு முக்கிய மாற்றம் என்னன்னா, பட்டா மாறுதல் தொடர்பான ஆன்லைன் நடைமுறைகள் இந்த ஏப்ரல் முதல் மேலும் எளிமைப்படுத்தப்பட உள்ளன. இனி பத்திரப்பதிவு செய்த உடனேயே தானியங்கி முறையில பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஆனா இதுல சிக்கல் என்னவென்றால், பழைய வில்லங்க சான்றிதழ் உள்ள குளறுபடிகளை சரி செய்யாமல் இருப்பவர்களுக்கு இந்த தானியங்கி முறை கை கொடுக்காது. உங்கள் நிலத்தின் விவரங்கள் கணினியில் சரியாக பதிவேற்றப்பட்டுள்ளதா என்பதை இந்த ஒரு வாரத்துக்குள்ள சரிபார்த்துக் கொள்வது பிற்கால சட்ட சிக்கல்களை தவிர்க்க உதவும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். அதே போல அங்கீகாரம் இல்லாத மனைகள் மற்றும் வரன்முறைப்படுத்தப்படாத இடங்களை விற்பனை செய்வதில் ஏப்ரல் முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள் வர உள்ளன. கடந்த காலங்களில் அரசு வழங்கிய சலுகைகள் காலங்கள் முடிவடைய உள்ள நிலையில இனி டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அங்கீகாரம் இல்லாத இடங்களை பதிவு செய்தல சார் பதிவாளர்கள் அலுவலகங்களில கடுமையான கெடுபிடிகள் இருக்கும் எனவும் சொல்லப்படுது. சொத்து வாங்குபவர்கள் வெறும் குறைந்த விலைக்கு ஆசைப்படாமல் அந்த இடத்தின் முறையான அங்கீகாரம் இருக்கிறதா என்பதை ஏப்ரல் மாதத்திற்கு முன்பே உறுதி செய்து கொள்வது உங்கள் வாழ்நாள் சேமிப்பை பாதுகாக்கும். ரியல் எஸ்டேட் துறையில முதலீடு செய்பவர்கள் மற்றும் புதிதாக வீடு கட்ட திட்டமிடுபவர்கள் இறுதி கெடுவ ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்ச் 31க்குள்ள முடிக்கப்படும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு கணிசமான தொகையை மிச்சப்படுத்தும். உங்கள் வழக்கறிஞர் அல்லது ஆவண எழுத்தரிடம் இப்போதே ஆலோசனை பெற்று தேவையான ஆவணங்களை தயார் செய்த நிலையில வைத்திருப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் பிறக்கும் போது இவ்வளவு பணத்தை வீணடித்து விட்டோமோ என்று வருத்தப்படுவதை விட இந்த 5 நாட்களை சரியாக பயன்படுத்துவதே புத்திசாலித்தனம் என்கிறார்கள் நிபுணர்கள். இந்த தகவல்களை நிலம் மற்றும் வீடு தொடர்பான தேடுதலில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உடனே பகிர்ங்கள் எனவும் சொல்லப்படுது. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்துல ஒரு சில நிலங்களுக்கு நிலத்துடைய வழிகாட்டி மதிப்பு அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அப்டேட் பண்ண பிரகாரம் தான் நீங்க நிலத்தை விற்கவோ வாங்கவோ உங்களுக்கு நில வழிகாட்டு மதிப்பின்படி அந்த நிலத்தின் பணம் நீங்க வாங்குவது பெறுவதும் அதில் வழிவகை செய்யப்படும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலத்துடைய மதிப்பு எல்லாமே மாறுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய நிலத்துடைய வழி மதிப்பிலே நீங்கள் அந்த நிலத்தை வாங்குவோ விற்கவோ நீங்கள் செய்ய முடியாது. இதனால பார்த்தீங்கன்னாக்கா நிலம் வாங்குபவர்களுக்கு மிகுந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதிக பணம் செலவழிக்க நேரிடும் அப்படின்றதால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைனாக்கா ஆன்லைன் இல்லைனாக்கா அதுக்கும் நீங்கள் தனியாக ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் விற்பனை செய்யும் போது அல்லது வாங்கும்போது நீங்கள் அதிகப்படியான மதிப்பீட்டில் நிலத்தின் மதிப்பை நீங்கள் பணமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புதிய விதிமுறைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முதல் அமலுக்கு வருது. அதுக்குள்ளே யாரெல்லாம் நிலத்தை விற்பனையோ அல்லது வாங்க போறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதனை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.